வணக்கம். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, அஞ்சரை பெட்டி ரகசியம். பெண்கள் கையால் இந்த ஒரு பொருளை வைத்தால் வீட்டில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது. அந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சரை பெட்டியில் கட்டாயமாக இந்த ஒரு பொருளை வைக்க வேண்டும். அந்த பொருளை அஞ்சரை பெட்டியில் வைப்பதன் மூலம் கட்டாயமாக வீட்டு பெண்களின் கையில் சேமிப்பு உயரும். அது வைக்கிறதுனால பெண்களோட கையில் எப்பயுமே இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், பண இருப்பு. அதனால இதை பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ஒரு சுலபமான ஒரு பரிகாரம் தான். அது என்னது அப்படின்றதையும், அதுக்கு நிறைய செலவாகுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்ப குறைந்த செலவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் தான். என்னோட வீடியோவில் போடுற எல்லா பரிகாரமே மிக குறைந்த விலையில் செய்யக்கூடியது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சொல்கிற பரிகாரங்கள் தான் நான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். அஞ்சரை பெட்டியில் பெண்களுடைய கையால் கட்டாயம் இந்த ஒரு பொருளை வைக்க வேணும். அது என்ன பொருள்னா, இந்த ஜாதிக்காய் தான். ஜாதிக்காய் தான் முதலிடம் வந்து ஜாதிக்காய்க்கு உண்டு. வாசம் மிகுந்த இந்த ஜாதிக்காய்க்கு பண வசியப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. ஒரு முழு ஜாதிக்காயை வாங்கி உங்களுடைய அஞ்சரை பெட்டியில் மிளகு வைத்திருக்கக்கூடிய அந்த சிறிய கிண்ணத்தில் போட்டு வைத்து விடுங்கள். அது மட்டும் செய்தாலே போதுங்க. அந்த போட்டு வச்சு அந்த இதில் போட்டு வச்சுட்டா போதும். இது ஒரு பெரிய வேலைலாம் இல்லை. அந்த ஒரு ஜாதிக்காவை வாங்கி, ஒரு ஜாதிக்காய் இருந்தால் கூட போதுங்க. ஒரு ஜாதிக்காவை வாங்கி அந்த பெட்டியில் போட்டு வச்சுட்டா போதும். உறுதியாக சொல்கிறேன், நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரிய வரும். ஜாதிக்காய் போட்டு வைத்திருக்கும் அந்த அஞ்சரை பெட்டியை கட்டாயமாக பெண்கள் பணத்தை சேர்த்து வைக்கலாம். அதில் வந்து நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், அஞ்சரை பெட்டியில் பணத்தெல்லாம் ஒழிச்சு வைப்பாங்க. சில சமயம் வந்து கைக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கும் போது ₹1 கூட இல்லாமல் அந்த அஞ்சரை பெட்டியை வச்சுருக்கக்கூடாது. வெறுமனை அப்படி இருக்கக்கூடாது. ₹1 கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பைசா இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெண்கள் கையில் இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பண இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பணத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக சேமிப்பு உயரும். இது போன்ற எளிய தாந்திரிக பரிகாரங்கள் அடுத்தடுத்து நான் கொடுக்க இருக்கேன், மிக எளிமையான முறையில். அதனால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.